சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போய் ரெகுலராக பூ கொடுக்குற வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு, நரசிம்மசாமி கோயிலுக்கு பூ வேணும்னாங்க, அங்கே போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த நேரம் 11 மணி. வீட்டுக்கு வந்தோடனே அக்கா எனக்கு உடம்பு சரியில்லை, சமையல் செய்யினாங்க. சரின்னு சோயாபீனை வச்சு கூட நான் வந்து இதுக்கும் பருப்பு, 2வது வந்து 2 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காயை வச்சு மசால் குழம்பு செய்ய போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. சோயாபீனை வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா அந்த தண்ணியில் வந்து ஒரு 100 கிராம் சோயாபீன் எடுத்து போட்டுறணும். நல்லா ஊற வச்சுட்டு, அது நம்ம கீரைலாம் வடிகட்டும்ல, அதில் வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். அப்புறமேலுக்கு நான் 2 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை வந்து க்ளீனாக நம்ம நறுக்கணும். நறுக்கிட்டு அதே போல் அந்த கத்திரிக்காய் வந்து நறுக்கும்போது பூச்சி இருக்கும், பார்த்து நறுக்கணும். நறுக்கி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டிலேயே செஞ்ச தனியா பொடி இருந்தது, அதை எடுத்து 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறமேலுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு, அப்புறம் முந்திரி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு. அப்புறமேலுக்கு நான் வறுத்த மிளகாயும் சீரகம் 2ம் வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். பட்டை லவங்கம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா மக்களே இஞ்சி பூண்டு அதையும் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கசகசா தேவையான அளவு எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமேலுக்கு தக்காளி 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறமேலுக்கு வெங்காயம் தேவையான அளவு எடுத்து அதையும் பொன்னிறமாக வறுக்க போகிறேன். வறுத்துட்டு தான் காட்டினேன், இப்போ வறுக்கிறது காட்டுறேன். அப்புறமே மசாலா ஆட்டினா இப்படி இருக்கும். அது கூட கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கிட்டேன். அப்புறமேலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கினேன். பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக. அப்புறமேலுக்கு மக்களே வந்து குண்டால் வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டேன். போட்டு அப்புறமேலுக்கு கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுமே அப்புறமேலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகணும். பொன்னிறம் ஆனதுமே பருப்பு எடுத்து கொட்டணும். பருப்பு எடுத்து கொட்டிட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டவுடனே அப்புறமேலுக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு எப்போ தான் ஏறும் அதில். அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. சோயாபீன் போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம மட்டன் சிக்கன் உப்பு போடுறேன். சிக்கன் தின்னாதவங்களுக்கு நான் வந்து சைவம் சிவனடியார், அதனால் இந்த குழம்பு நான் வந்து செய்வேன். ஏன்னா மட்டன் மசாலா மாதிரி வச்சு நல்லா அழகாக செய்வேன். நான் வந்து அசைவம் இல்லை மக்களே, சைவம் தான். பாருங்கள், தேவையான தண்ணி ஊற்றி அந்த கொத்தமல்லி தாளை நம்ம ஆட்டி வச்சுருந்து அது போட்டு பாருங்கள். அப்புறமேலுக்கு நல்லா நான் கிளறி விட்டு உப்பு திருப்பும் தேவையான அளவு உப்பு போடுவேன். உப்பு போட்டு மக்கள் சோயாபீன் போடுவேன். சோயாபீன் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்ச வாட்டி அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுட்டா மசாலா குழம்பு ரெடி. அப்புறம் நான் இட்லி செஞ்சுருந்தேன் மக்களே. அது நிறைய போட முடியல, ஏன்னா வீடியோவில் தான் போட முடியும். பாருங்கள், இட்லி போட்டு நான் சாப்பிடுவேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.